நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ். விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தளபதியை கிண்டல் பண்ணி பேசுற மாதிரியான ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அரசியலுக்கு வர்றதுக்கு சினிமால நடிக்கிறது தான் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. தென் திருமாவளவன் அவர்களே 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 படங்கள் நடிச்சிருக்காருன்னு அவரு படத்தோட போட்டோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப வருஷமாவே இது ஒரு காமனான பாயிண்ட். அதாவது சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தா அவங்கள இத சொல்லி டேமேஜ் பண்ண ட்ரை பண்றது. அப்படி பார்த்தா தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல இருக்கிற எல்லாருமே சினிமால நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி. எம்ஜிஆர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், தென் ஜெயலலிதா அண்ட் சீமான் அவர்கள் அண்ட் இப்போ திருமாவளவன் அவர்கள், இப்படி எல்லாருமே சினிமாவில் ஒரு படமாவது நடிச்சவங்க தான். அண்ட் கலைஞர் அவர்களும் கதை வசனம்லாம் எழுதியிருக்காரு. ஸோ சினிமால இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அந்த துறையில இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. ஸோ இதை ஒன்னு நெகட்டிவா சொல்லி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அரசியல் பண்ண போறாங்கன்றது தெரியல. எந்த ஒரு துறையில இருந்து வந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் பர்சனோட கேரக்டரை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அண்ட் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் போது அரசியலுக்கு வர்றது நம்ம தளபதி தான். இடையில விஜயகாந்த் அவர்கள் ஓரளவுக்கு பீக்குல இருக்கும்போது வந்தாரு. பட் தளபதி இப்ப அதை விட பல மடங்கு உச்சத்துல இருக்கும்போது வந்திருக்காரு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். அதுவும் எம்ஜிஆர் அண்ட் விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லாத அட்வான்டேஜ் தளபதிக்கு இருக்கு. அது என்னன்னா சோசியல் மீடியாவோட பூம். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஒரு அட்வான்டேஜ் இல்லாமலேயே சம்பவம் பண்ணாரு. தென் விஜயகாந்த் அவர்கள் அவரு நல்லவருன்னு தெரியாத அளவுக்கு அவரை காலி பண்ணது சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியா வந்த டைம்ல அவரோட இன்னொரு முகம் தெரியாமலேயே அவரை பத்தி தப்பா போட்டதை எல்லாத்தையுமே நம்பிட்டோம். பட் இப்ப தளபதிக்கு அந்த மாதிரி நடக்காது. டெஃபினட்டா சோசியல் மீடியா தளபதிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் ஒரு 1 வீக் முன்னாடி யூஎஸ் பாலிடிக்ஸ்ல சோசியல் மீடியா தான் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. எலன் மாஸ்கோட எக்ஸ் தலைமை ட்ரம்போட வெற்றியில ஒரு மிகப்பெரிய பங்காற்றுச்சு. அண்ட் சோசியல் மீடியாலுமே மெஜாரிட்டியா இருக்கிறது தளபதி ஃபேன்ஸ் தான். ஸோ தளபதி கேர்ஃபுல்லா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணாருன்னா கண்டிப்பா சம்பவம் பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.